கடகராசிக்கு எம்பெருமான் பாக்கிய சனியா வர்றாரு. போதுண்டா சாமி. 2026க்கு முன்ன வரைக்கும் படிக்கிற குழந்தைங்களுக்கு படிப்புக்கேற்ற ஒரு அமைப்பு வேலை இல்லாமல் திண்டாடி கஷ்டப்பட்டது. கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இதுதான் கஷ்டம், இதுதான் நஷ்டம், இதுதான் அவமானம், அவப்பேரை எல்லாம் பார்த்த ஜாதகம். நீங்கள் சும்மா கிடையாதுங்க. அஷ்டம சனி இடையூறுகளை தான் நீங்கள் அடைஞ்சிருப்பீங்க. ஆனால் இந்த 2026க்கு மேலே காரு வாங்கிறதுக்கான யோகம் இருக்குது, மண்ணு வாங்க யோகம் இருக்குது, மனம் வாங்க யோகம் இருக்குது, பொண்ணு வாங்க யோகம் இருக்குது. தேவையில்லாத ஒரு நட்பு உங்கள் வாழ்க்கையவே சின்ன பின்னமாக்கி கொடுத்துருக்கோம். ஒரு உதாரணம் சொல்கிறேன். கடகராசியில் கணவன்மார்கள் இருந்தீங்கன்னா உங்கள் மனைவிக்கு துரோகம் பண்ணுவீங்க. இது விதி. ஏன்னா அந்த துரோகம் பண்ணிருக்கக்கூடிய தருணத்தில் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகளில் பல பேர் பிரிஞ்சிருக்கக்கூடிய தருணம். என்ன தொழில் செய்கிறோமோ அந்த தொழிலில் உயர் பதவி, நாலா திசையிலிருந்து உங்களுக்கு காசு பணம் வரக்கூடிய தருணம், செல்வாக்கோட வசதி வாய்ப்போட வாழக்கூடிய தருணம் உங்களுக்கு சனீஸ்வரன் பகவான் பாக்கியத்தில் கொடுக்காரு. துரோகம், நம்பிக்கை துரோகம் இல்லை, கணவன் மனைவிக்குள்ள கணவன் மனைவிக்கு துரோகம் இல்லை, மனைவி கணவனுக்கு துரோகம் அப்படின்னு பண்ணக்கூடிய தருணம் வந்துச்சுன்னா உங்கள் ஜாதகத்தில் 8வது வீட்டில் ராகு பகவான் இருக்கார். உற்றார் சுற்றார் இந்த 2026க்கு முன்ன வரைக்கும் உங்களுடைய தன்மையை பார்த்து பெருமூச்சு விட்டு உங்களை பள்ளத்தில் தான் தள்ளிவிடும். அதாவது பள்ளன்னா நோய். கடகராசிக்காரங்களுக்கு மேன்மை அடையக்கூடிய வருஷம் இந்த 2026 சனி பயிற்சி. சிவாய நம. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி, KGF. பக்தி இன்ஃபோ தமிழ் சேனலை பார்த்துருக்கிற அனைவருக்கும் வணக்கம். 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி காலையில் 8:15 மணிக்கு கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு எம்பெருமான் சனீஸ்வர பகவான் பயிற்சி ஆகிறாரு. இந்த பெயர்ச்சி மேச ராசி முதல் மீன ராசி வரைக்கும் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சாதகமான தன்மையை கொடுக்க போகிறாரு, எந்த ராசிக்காரர்களுக்கு பாதகத்தன்மையை கொடுக்க போகிறாருன்னு கேட்குறத விலாவரியாக பார்க்கலாம். சிவாய நம்ம. கடகராசிக்கு எம்பெருமான் பாக்கிய சனியாக வர்றாரு. போதுண்டா சாமி. 2026க்கு முன்ன வரைக்கும் படிக்கிற குழந்தைங்களுக்கு படிப்புக்கேற்ற ஒரு அமைப்பு வேலை இல்லாமல் திண்டாடி கஷ்டப்பட்டதும், கடகராசிக்காரர்களுடைய தகப்பனுக்கோ தாய்க்கோ தேவையில்லாத கண்டங்களோ கஷ்டங்களோ நஷ்டங்களோ வந்துட்டு கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இதுதான் கஷ்டம், இதுதான் நஷ்டம், இதுதான் அவமானம், அவப்பேரை எல்லாம் பார்த்த ஜாதகம் நீங்கள் தான். பணிபுரிகிற இடத்துல இருந்தாலும் சரி, என்ன தொழில் செய்கிறீங்களோ அந்த தொழிலையும் கஷ்டங்களையும் அனுபவிச்சது தான் இந்த கடகராசி. சும்மா கிடையாதுங்க. அஷ்டம சனி இடையூறுகளை தான் நீங்கள் அடைஞ்சிருப்பீங்க. ஆனால் இந்த 2026க்கு மேலே காரு வாங்கிறதுக்கான யோகம் இருக்குது, மண்ணு வாங்க யோகம் இருக்குது, மனம் வாங்க யோகம் இருக்குது, பொண்ணு வாங்க யோகம் இருக்குது. பாக்கிய சனின்னு சொல்லிட்டாவே ஒரு ஜாதகர் பள்ளத்தில் இருந்தவன் மேட்டுக்கு வந்துட்டான்னு அர்த்தம். இப்படி நஷ்டங்களும் கஷ்டங்களும் பல கருமாயப்பட்ட கடகராசிக்காரர்களுக்கு 2026 அடுத்த இந்த சனிப்பெயர்ச்சியோட தான் உங்களுக்கு யோகங்களே இருந்திருந்தாலும் 2026க்கு முன்ன வரைக்கும் கடகராசிக்காரங்க ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஏமாற்றம் அடைவீங்க, தடுமாற்றம் அடைவீங்க. நிலையான சிந்தனைகள் உங்களுக்கு இருக்காது. தேவையில்லாத ஒரு நட்பு உங்கள் வாழ்க்கையவே சின்ன பின்னமாக்கி கொடுத்துருக்கோம். ஒரு உதாரணம் சொல்கிறேன். கடகராசியில் கணவன்மார்கள் இருந்தீங்கன்னா உங்கள் மனைவிக்கு துரோகம் பண்ணுவீங்க. இது விதி. ஏன்னா அந்த துரோகம் பண்ணிருக்கக்கூடிய தருணத்தில் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகளில் பல பேர் பிரிஞ்சிருக்கக்கூடிய தருணம் உண்டு. போதுண்டா சாமி நீங்கள் பட்ட கஷ்டம். இது விதியோடைய தன்மை. கடகராசியை பொறுத்த வரைக்கும் இனி வருங்காலங்களில் மேன்மை தரக்கூடிய ஒரு அமைப்புக உண்டு. என்ன தொழில் செய்கிறோமோ அந்த தொழிலில் உயர் பதவி,
நாலா திசையிலிருந்து உங்களுக்கு காசு பணம் வரக்கூடிய தருணம், செல்வாக்கோட வசதி வாய்ப்போட வாழக்கூடிய தருணம் உங்களுக்கு சனீஸ்வரன் பகவான் பாக்கியத்தில் கொடுக்கார். என்னடா நம்மளுக்கு உச்ச நிலைமையில் யோகங்கள் வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கக்கூடிய தருணத்தில் துரோகம், நம்பிக்கை துரோகம், இல்லை கணவன் மனைவிக்குள்ள கணவன் மனைவிக்கு துரோகம், இல்லை மனைவி கணவனுக்கு துரோகம் அப்படின்னு பண்ணக்கூடிய தருணம் வந்துச்சுன்னா உங்கள் ஜாதகத்தில் 8வது வீட்டில் ராகு பகவான் இருக்கார். அப்போ அந்த ராகு பகவான் சொல்லக்கூடியது உங்கள் ஆயுள், கண்டம், நோய், மருத்துவ செலவு, தேவையில்லாத செய்வினை சூனியங்களுக்கு ஆள்பட்டு ஒரே டிப்ரெஷன், உங்களுடைய வாழ்க்கை ஏற்றத்தில் இல்லாமல் இறக்கத்தில் இருக்கக்கூடிய தருணம் நடக்க வாய்ப்பு இருக்குது. கடகராசியில் ஆண்கள் இருந்தீங்கன்னா உங்கள் உடல்நலக்குறைவு மேலே, உடல் நலத்து மேலே ரொம்ப கவனம் செலுத்துங்க. கடகராசியில் பெண்கள் இருந்தால் உங்கள் கணவனுடைய உடல் சூழ்நிலையை கவனம் செலுத்துங்க. ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா ஆகாத நேரம் ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கோம். கடகராசியில் பெண்கள் இருந்தீங்கன்னா உங்கள் மாமியாருக்கு உங்களுக்கும் அறவே ஆகாது. அதுலேயும் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். கடகராசிக்காரர்களுடைய வாழ்க்கை பிரதிபலிக்கக்கூடிய தருணத்தில் உற்றார் சுற்றார் இந்த 2026க்கு முன்ன வரைக்கும் உங்களுடைய தன்மையை பார்த்து பெருமூச்சு விட்டு உங்களை பள்ளத்தில் தான் தள்ளிவிடும். அதாவது பள்ளன்னா நோய், உடல் நோய், இந்த மாதிரியான நோய் நொம்பலத்தில் தான் உங்களை வாட்டி வதைக்கக்கூடிய தருணம் ஏற்படுத்தி கொடுக்கும். கவலைப்படாதீங்க, சனீஸ்வரன் பகவான் உங்கள் ஜாதகத்தில் நல்ல ஒரு நிலைமைக்கு வராது. தூற்றுவார் தூற்றட்டும், போற்றுவார் போகட்டும் போற்றட்டும், அப்படி ஒரு தருணத்தை பின்னாடி நடந்ததை பார்க்காம எம்பெருமான் முருகக்கடவுளையும் சனீஸ்வரன் பகவானையும் முறையான வழிபாடுகள் பண்ணிக்கிட்டு வந்தால் உங்கள் வாழ்க்கை யோகந்தாங்க. கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஊரும் போற்றப்போது, நாடும் போற்றக்கூடிய தன்மை வரப்போகுது. கடகராசிக்காரங்களுக்கு மேன்மை அடையக்கூடிய வருஷம் இந்த 2026 சனி பயிற்சி. கடகராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க, எம்பெருமான் வல்லக்கோட்டை முருகனுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். சிவாய நம. சனீஸ்வர பகவானுடைய குணாதிசைகள், அவருடைய காரகத்தன்மைகள். பொதுவாக ஒரு ஜாதகத்தில் சனீஸ்வர பகவான் உச்ச நிலைமையில் மேன்மை அடையக்கூடிய ஒரு இடத்துல இருக்காருன்னா மண், பொண்ணு, மாலை, மாளிகை, வண்டி, வாகனம், சுபகாரியங்கள் தடப்பட்டது எல்லாமே மேன்மை அடையக்கூடிய தன்மையை உண்டு பண்ணக்கூடியவர் எம்பெருமான் சனீஸ்வர பகவான். ஈஸ்வர பட்டன் 2 பேருக்கு தான், ஒன்று முனீஸ்வரனுக்கு, ஒன்று சனீஸ்வரன் பகவானுக்கு தான் ஈஸ்வர பட்டம் கிடையாது. ஏன்னா தவம் பண்ணவங்க. அப்படி யோகங்கள் இருக்கக்கூடிய சனீஸ்வரன் பகவான் ஜாதகத்தில் மேன்மை அடையக்கூடிய தன்மைகளை நம்மளாக தான் ஏற்படுத்திக்கணும். அடுத்தவன் சொத்து, அடுத்தவன் பொருள், அடுத்தவன் மனைவி, அடுத்தவனை ஆக்குப்பை பண்ணி அபகரித்து ஏமாற்றி நம்ம தொழில் பண்ணுறோன்னா உங்களுக்கு நஷ்டகதியை தான் கொடுப்பாரு. ஒரு மனுஷன் சாப்பிடக்கூடிய ஜீவனாம்சம் என்ன தொழில் காரகன்னாவே எம்பெருமான் சனீஸ்வர பகவான் தான். அதாவது தொழில் தர்மம் இருக்கணும். அந்த தர்மத்தோடு இருந்து ஒர்க் பண்ணால் எந்த குறையுமே வராது. சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீதிமான்ங்க. நீதி நேர்மைக்கு ஆள்படக்கூடிய அற்புதமான ஒரு அமைப்புடையவர். பொதுவாக சனீஸ்வர பகவான் ஜாதகத்தில் உச்ச நிலை இல்லாமல் ஜாதகத்தில் வலு இழந்துட்டார்னா முதல்ல பல்லு வலி வரும், காது வலி வரும், நரம்புகள் பலம் குறையும், நாடி நரம்புகள் எல்லாமே பலம் குறையும், உடல் சோர்வடையும், எந்த நேரமும் படுத்தே இருக்க மாதிரி தோணும். தேவையில்லாத சூனியத்துக்கு ஆள்படக்கூடிய தருணமும் சனீஸ்வர பகவானுடைய பார்வை கெட்ட பார்வையாக இருந்தால் வரும். முதிர்ந்த தோற்றமாயிடும், கிளப்பருவமாயிடும், அழுக்கு ட்ரெஸ்ஸை போடுவோம், பட்டன் போயிடும், நல்ல ட்ரெஸ்ஸு உடுத்த முடியாது, செருப்பு அந்து போயிடும். இதெல்லாம் சனீஸ்வர பகவானுடைய காரகத்தன்மை. உங்களுக்கு சனி பகவான் கெட்டு போயிட்டார்னா இந்த சிம்டம்ஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். அதே போல்
உடலில் கணையம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடை ஜீரண சக்தி ஆக்கக்கூடிய கணையம் கேட்குறது, கணையம் கெட்டு போயிடும், அஜீரண கோளாறு வரும். இந்த மாதிரியான ப்ராப்ளங்கள் வர மாதிரி இருந்தால் சனி பகவான் ஜாதகத்தில் பலம் குறைஞ்சு வராரு. அப்போ பலம் குறைஞ்சு வராருன்னா சனீஸ்வர பகவானுடைய திருப்திப்படுத்த என்ன வழிபாடுகள் செய்யலாம் அப்படின்னா, நம்ம நவகிரகத்தில் தான் திருநள்ளாறில் போய் தான் சனீஸ்வர பகவானை போய் வழிபடுவோம். அங்கே போக முடியாதவங்க சென்னை வாசிகள், சென்னையில் பொலிச்சலூர்னு சொல்லக்கூடிய ஒரு ஊரில் எம்பெருமான் சனீஸ்வர பகவானுக்கு தனி சன்னதி இருக்குது. அப்படி இல்லைன்னா சனி பகவானும் எம்பெருமான் முருகக் கடவுளும் ஒரே குணாதிசைகள், காரகத்தன்மை உடையவர்கள். நீங்கள் ஆசைப்பட்டதை பூர்த்தி பண்ணக்கூடிய அற்புதமான தெய்வங்கள். அப்போ சென்னைக்கு மிக அருகில் வல்லக்கோட்டை, ஒரகடம் தாண்டி வல்லக்கோட்டை முருகன் கோவில்னு ஒரு கோவில் இருக்கு. அந்த கோயிலுக்கு சஷ்டி, கிருத்திகை இல்லை வெள்ளிக்கிழமை காலையில் இல்லை சனிக்கிழமை காலையில் ஏதாவது ஒரு நாள் மனசார சாமியை வேண்டிட்டு கோயில் வாசலில் ஒரு மாலை வெத்தலைப்பாக்கு வாங்கி சாமிக்கும் வள்ளி தெய்வானைக்கும் கொடுத்துட்டு சாமியை பார்த்துட்டு கொடிமரத்துலேருந்து பிரகாரம் சுற்றி ஆறுபட முருகனையும் தரிசிச்சுட்டு எம்பெருமானை தேடி வந்தால் உங்கள் கவலைகள் கஷ்டங்கள் எல்லாமே விலகும். வந்தவரை வாழ வைக்கக்கூடியவர் வல்லக்கோட்டை முருகன். அரசியல், நோய், நொம்பலம், கஷ்டம், நஷ்டம், கடன், பிணி, வறுமை இதில் கஷ்டப்படுறவங்க சஷ்டி, கிருத்திகை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமையில் ஏதாவது ஒரு நாள் ஒரே ஒரு சேவல் வாங்கி கோவில் அதிகாரிகள்கிட்ட கேட்டுட்டு, கோயில் குருக்கள்கிட்ட கேட்டுட்டு அதை நியமித்து விட்டாலே உங்கள் கஷ்டம்லாம் போய் வாழ்க்கையில் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடச்சி எந்த குறையும் இல்லாமல் வாழுவீங்க. என்ன நீங்கள் பார்க்கணுன்னா, கூகுள் மேப்பில் கேஜிஎஃப் கருப்புசாமின்னு டைப் பண்ணால் என்னுடைய வீட்டு அட்ரஸ் லொக்கேஷன் வருது. வரும்போது ஃபோன் பண்ணிவிட்டு ஒரு வாட்ஸ்அப்பில் இந்த ஊருக்காரு, இந்த பேர், இந்த ஊருன்னு ஒரு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு வாங்க. உங்கள் மனக்குறையை போகிறதுக்கு நான் வழிமுறை சொல்கிறேன். வரும்போது 15 ரூபா வெத்தலை, 10 ரூபா களிப்பாக்கு, 3 எலுமிச்சம்பழம் கொண்டு வாங்க. உங்கள் தேவைகள் ஆசைகள் பூர்த்தியாக எம்பெருமான் வல்லக்கோட்டை முருகனுடைய அருளாட்சியில் வழிமுறை சொல்கிறேன். சிவாய நம.